இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் 6வது பணக்கார முதலமைச்சர் ரங்கசாமி என மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலையில் எந்த தொழிலும் செய்யாத அவர் எப்படி பணக்கார முதலமைச்சராக வந்தார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நிதி பற்றாக்குறை என கூறி பெட்ரோல் டீசல் விலையை அரசு உயர்த்தியுள்ளது. இதனால் சாதாரண ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இதனை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அப்படி குறைக்கவில்லை என்றால் காங்கிரஸ் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்துவோம் என கூறினார். பாஜகவுக்கு பெண்களை பற்றி பேசுவதற்கு தகுதியில்லை. பாஜகவினர் மேல்தான் பாலியல் பலாத்கார வழக்கு அதிகம் உள்ளது. எனவே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என நாடகத்தை தமிழகத்தில் பாஜக அரங்கேற்ற வேண்டாம் என்றார். இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் 6வது பணக்கார முதலமைச்சர் ரங்கசாமி என மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அவர் எந்த தொழிலும் செய்யவில்லை. அப்படி இருக்க எப்படி பணக்கார முதலமைச்சராக வந்தார்? ஊழல் செய்ததால் தான் அவர் பணக்கார முதலமைச்சராக வந்துள்ளார். இந்த ஊழல் ஆட்சியில் புதுச்சேரி மக்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் எதிரே கடையின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை திருடிச் சென்ற தமிழக வாலிபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழகம் எதிரே உள்ள சலூனில் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த ரஞ்சித் குமார் என்பவர் தங்கி வேலை செய்து வருகிறார். புத்தாண்டு அன்று நள்ளிரவு கடையின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த தனது மோட்டார் சைக்கிள் திருடு போனதாக காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து கடையின் முன்பு இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு பெரிய காலாப்பட்டு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சேலம் மாவட்டம் ஜரிகொண்டலம்பட்டி பகுதியை சேர்ந்த கோகுல் என்பதும் அவர் ஓட்டி வந்தது ரஞ்சித் குமாரின் மோட்டார் சைக்கிள் என்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் டிஎன் பாளையம் பகுதியில் நடைபெற்ற கால்நடை மலட்டு தன்மை நீக்க சிறப்பு சிகிச்சை முகாமினை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். ரிலையன்ஸ் பவுண்டேஷன் மற்றும் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இணைந்து மணவெளி சட்டமன்ற தொகுதி டிஎன் பாளையம் பகுதியில் கால்நடை மலட்டு தன்மை நீக்க சிறப்பு சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. இந்த கால்நடை சிறப்பு சிகிச்சை முகாமினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்தார். கால்நடை பராமரிப்பு மற்றும் நலத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமரவேல் தலைமையில் கால்நடைகளுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டது. இந்த முகாமில் மாடுகள் ஆடுகளுக்கு மலட்டுத்தன்மை நீக்கம், குடற்புழு நீக்கம், சினை பரிசோதனை மற்றும் பொது சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஒளி அமைப்பாளர்கள் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான கேலண்டரை வெளியிட்டார். புதுச்சேரி ஒளி அமைப்பாளர்கள் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா தட்டாஞ்சாவடி சுப்பையா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் வெங்கடேச பெருமாள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் பாஸ்கரன், துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான கேலண்டரை வெளியிட்டார். மேலும் சங்க உறுப்பினர்களுக்கு டைரி மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக்கு ஒளி அமைப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் மத்திய அமைச்சர்கள், தலைமை நீதிபதிகள் பங்கேற்கும் அரசு விழாக்களில் ஒளி அமைப்பை சிறப்பாக அமைக்க வேண்டும் என உலகம் முழுவதும் உள்ள புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஒளி அமைப்பாளர்கள் சங்கத்திற்கு புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன் அனுமதியின்றி விடுப்பு எடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை செயலர் சரத் சௌகான் அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், அரசு ஊழியர்கள் முன் அனுமதி இல்லாமல் விடுப்பு எடுக்கக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட விடுப்பு காலங்களை விட கூடுதலாக விடுப்பு எடுப்பது, அலுவலகம் தொடர்பாக வெளியே சென்று தங்கும் பொழுது மீண்டும் அனுமதி இல்லாமல் காலத்தை நீட்டிப்பது ஆகியவற்றை அரசு ஊழியர் விதிகளுக்கு புறம்பானது.
மீறி விடுப்பு எடுக்கும் ஊழியர்களிடம் அத்தகைய நாட்களில் சம்பளம் துண்டிக்கப்படும். விதிகளை மீறும் ஊழியர்கள் மீது துறை அதிகாரிகள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பான விவரங்களை துறை அதிகாரிகள் தலைமைச் செயலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் குமரன் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் கவுன்சிலர் குமரன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி முழுவதும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் துவக்க நிகழ்ச்சி சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் இன்று நடைபெற்றது. இதில் முன்னாள் கவுன்சிலர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் சின்னையாபுரம் பகுதியில் இருந்து வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்புகளை முன்னாள் கவுன்சிலர் குமரன் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற 30வது சர்வதேச யோகா திருவிழாவை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் 30வது சர்வதேச யோகா திருவிழா பழைய துறைமுக வளாகத்தில் நேற்று துவங்கியது. விழாவை கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌகான், சுற்றுலாத்துறை செயலர் ஜெயந்தகுமார், இயக்குனர் முரளிதரன், யோகா பயிற்சியாளர்கள் பங்கேற்றனர். யோகா திருவிழா வரும் 7ஆம் தேதி வரை நடக்கிறது. விழாவில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன், பல்வேறு நோய்களில் இருந்து மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கான தீர்வு யோகா தரும். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், அலுவலர்கள், நோயாளிகள் என்று எல்லோரும் பயன் தரும் விதத்தில் யோகாவை எளிமைப்படுத்தி முறைப்படுத்தி பயிற்சி தர வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் 64.2 கோடி ரூபாயை மோசடி கும்பல் பொதுமக்களை ஏமாற்றி பண மோசடி செய்துள்ளது என சைபர் கிரைம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் சைபர் கிரைம் போலீசார் இணைய வழி மூலம் நடக்கும் மோசடிகள் பற்றி பல்வேறு வகைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அப்படி இருந்தும் தினம்தோறும் பொதுமக்கள் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் சிக்கி பணத்தை இழந்து வருகின்றனர். பொதுமக்களிடம் மும்பை சைபர் கிரைம் போலீசார் பெயரை கூறி பார்சலில் போதைப் பொருள் வந்துள்ளது என மிரட்டுவது, வங்கியில் இருந்து பேசுவதாகவும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு புதுப்பிக்க வேண்டும் எனவும், அதற்காக OTP எண்ணை வாங்கி பணம் பறிப்பது, பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என பல்வேறு வகையில் மோசடி கும்பல் பொதுமக்களிடம் பணத்தை ஏமாற்றி வருகின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் ஆன்லைன் மூலமாக மோசடி கும்பல் 64.2 கோடி ரூபாயை பொதுமக்களை ஏமாற்றி அபகரித்துள்ளனர். இதில் பெண்களுக்கு எதிரான 300 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 12 வழக்குகளில் குற்றவாளிகளை கைது செய்து 11 கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. ஏனாம் தொகுதி முழுவதும் 500 பணியாளர்கள் 50 டிராக்டர்கள் மூலம் துப்புரவு செய்யும் பணியினை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த காலங்களில் 250 துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்திருந்தனர். தற்போது HR ஸ்கொயர் என்ற தனியார் நிறுவனம் மூலம் துப்புரவு பணி மேற்கொள்ளப்படுகிறது. வெறும் 50 பணியாளர்களை கொண்டு துப்புரவு பணி மேற்கொள்வதால் சரிவர குப்பைகளை வாருவதில்லை என்றும், ஏனாமில் பல்வேறு இடங்கள் மூலமாக குப்பைகள் மலை போல குவிந்து இருப்பதாகவும், அதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏற்பாட்டில் 500 பணியாளர்கள் 50 டிராக்டர்களுடன் ஏனாம் முழுவதும் துப்புரவு பணி மேற்கொள்ளும் துவக்க நிகழ்ச்சி GMC பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்றது. இதனை மல்லாடி கிருஷ்ணாராவ் தொடங்கி வைத்தார். மேலும் கட்சி வேறுபாடு இன்றி துப்புரவு பணியில் பொதுமக்கள் ஈடுபட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரியில் குடிநீர் வரி உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் ஆன்லைனில் செலுத்த புதிய வசதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் குடிநீர் இணைப்பு கணக்கீடு, வரி வசூல் கட்டணம் உள்ளிட்டவைகளுக்கு இணையதள சேவை துவங்கப்பட்டுள்ளது. இது முழுக்க யூனியன் பிரதேசத்திற்கும் குடிநீர் கட்டணங்களை செலுத்துவதற்கான மையப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகும். இதன் மூலம் பொதுமக்கள் குடிநீர் கட்டணங்களை எங்கிருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செலுத்தலாம். அதேபோல புதிய இணைப்பிற்கு எளிதில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இந்த இணையதளம் தினசரி குடிநீர் வரி கட்டண வசூல், பிரிவு வாரியாக குடிநீர் வரி கட்டண வசூல், கவுண்டர் மற்றும் ஆன்லைன் அடிப்படையில் குடிநீர் வரி கட்டண வசூல் ஆகியவற்றை அறியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் கோனேரி லோகையின் பிறந்த நாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சுரேந்தர் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் கோனேரி லோகையின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரசார் சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சுரேந்தர் ஏற்பாட்டில் 10 கண்ணு சந்திப்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார், மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன், மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரியன், இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் தேவகுமார் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் உட்பட ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் லோகையனுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். பாண்டிச்சேரியில் மருத்துவர் உட்பட 4 பேரிடம் 4,51,000 ரூபாய் மோசடி செய்த மோசடி கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தனியார் கல்லூரியை சேர்ந்த டாக்டர் சதீஷ் குருவில்லா என்பவரை மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து பேசியுள்ளார். இதனை நம்பிய சதீஷ் மர்ம நபர் அனுப்பிய லிங்கின் மூலம் 2 லட்சம் ரூபாயை முதலீடு செய்து ஏமாந்தார். இதேபோல ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த விஜயகுமார் ராஜன் என்பவரும் மர்ம நபர் கூறியதை நம்பி 2 லட்சத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்தார். வேல்ராம்பட்டு பகுதியை சேர்ந்த கிருஷ்ணராஜு என்பவர் வங்கி கணக்கில் இருந்த 41,000 ரூபாயை அவருக்கு தெரியாமல் மோசடி கும்பல் எடுத்துள்ளது. மேலும் எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியை சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் வங்கி கணக்கிலிருந்து பயோமெட்ரிக் மூலமாக 10,000 ரூபாயையும் அவருக்கு தெரியாமல் எடுத்துள்ளனர். மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கார்னிவல் திருவிழா என்ற பெயரில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களை சீர்குலைக்கும் முயற்சியை கண்டித்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் 100க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொங்கல் திருவிழாவின் பாரம்பரிய கொண்டாட்டம் மற்றும் அதனை சார்ந்த உள்ளூர் கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள் ஆகியவற்றை அழித்திடும் நோக்கில் பொங்கல் திருநாள் காலங்களில் நடத்தப்படும் கார்னிவல் திருவிழாவினால் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகை முற்றிலும் சீர்குலைக்கப்படுவதுடன் அந்த நாட்களில் கட்டாயமாக பணியில் ஈடுபடுத்தப்படும் அரசு அதிகாரிகள் பெரும் மன குமுறலோடும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகப்படும் அபாய நிலை இவ்வாண்டும் தொடரும் சூழல் நிலவுவதை கண்டித்தும், மேலும் அந்த கார்னிவல் விழாவினை வேறொரு தேதியில் நடத்திட வேண்டி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதிய பேருந்து நிலைய வாயிலில் நடைபெற்றது. இந்து முன்னணி நகர தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.